அனைவருக்கும் வணக்கம். 12வது ஓசூர் புத்தக திருவிழா மகளிர் சங்கமத்தில் இன்று ஒரு சிறப்பான நிகழ்வு, விவாத மேடை. காலையிலிருந்து நிறைய நிகழ்ச்சிகள் அருமையா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுல மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக இதை கருதுகிறேன். ஏனென்றால் இது எந்த பிராக்டிஸும் கிடையாது. யாரும் வீட்டில் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரல. அவங்கவுங்க மனசுல இருக்கிறத இங்க பேச போறாங்க. நம்மளை பத்தி தான் பேச போறாங்க. பெண்களே நல்லா கவனிங்க, ஆண்களே உங்களை பற்றியும் பேச போகிறார்கள். அதனால நீங்க கவனிக்காம இருக்காதீங்க, நீங்களும் கவனிக்கணும், சரியா? பெண்களுக்கு அதிக சவால்கள் குடும்பத்திலா சமூகத்திலா, அதை நம்ம இங்க பார்க்க போறோம். எங்க பெண்களுக்கு சவால்கள் இருக்கு என்று பேசுவதற்கு, சமூகத்தில் என்று பேசுவதற்கு இத்தனை பேர் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இவங்க மட்டும் பேசுறாங்க, இவங்க சமூகத்துல, நாங்க குடும்பத்துல என்ன அவஸ்தைப்படுறோம், எப்படிப்பட்ட சவாலெல்லாம் நாங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு பேசுறதுக்கு இங்க இதுல அதுல குழந்தைகள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க என்ன சமூகத்துக்கே வரல, அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களும் இங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. இவங்க என்ன பேச போறாங்கன்னு இப்ப எல்லாருமே கொஞ்சம் கூர்மையா கவனிச்சு பார்க்கலாம். அவங்க சிறப்பா பேசுனாங்கன்னா கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. அதே போல அவங்க மிக சுருக்கமா பேசுவாங்க. நமக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி பேச போறாங்க. பார்வையாளருக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். மதிய உணவு யாரும் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா பார்வையாளர்கள் வந்து சாப்பிடலாம். குழந்தைகள் பார்வையாளர்கள். அருமை. அவர் சொல்ற மாதிரி எவ்வளவு அன்பா சொல்லிட்டு போறாரு பாருங்க. பசியோட நீங்க இருக்கக்கூடாது, பசியோட நீங்க கேட்டுட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லிட்டு போறாரு. சாப்பிட வேண்டியவங்க சாப்பிட்டுட்டு வாங்க. சரி, இப்போ முதல்ல வந்து நம்ம சமூகத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றாங்கன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் இந்த குடும்பத்துக்கு போகலாம், சரியா? முதல்ல அவங்க பேர் சொல்லிடுங்கம்மா. கலைவாணி, உஷா, வாசன், அஸ்வினி, ஈஸ்வரி, சத்யஷா, லலிதா, பவானி. லலிதா அம்மா ஊர்ல இருந்து இதுக்காகவே பேசுறதுக்கு நம்ம கூட வந்து சேர்ந்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா உங்க பேர்ப்பா? ஓ, நீங்க வேற எங்க சமூகத்துல 3 பிள்ளைங்க இருக்கிறத நான் கவனிக்காம விட்டுட்டேன். அங்கே வேற இருக்கிறாங்க. குடும்பத்துல சுபம், உஷானந்தி, கிருத்திகா, ஷஹானா, கௌரம்மா. குழந்தைகள், குடும்ப வீட்டில் இருக்கும் இல்லத்து பெண்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே கலந்தீங்க அமர்ந்திருக்கிறாங்க. இப்ப முதல்ல கலைவாணி அவங்ககிட்ட போய் நம்ம கேட்கலாம், இந்த சமூகத்துல அவங்களுக்கு என்ன சவால்னு பார்க்கலாம். அனைவருக்கும் கலைவாணி அனைவருக்கும் வணக்கம். உங்க பேரு அதெல்லாம். அடுத்ததாக கவிஞர் சத்யசாந்தி சமூகத்தை சாட போறாங்க. இப்போ கொஞ்சம் சுருக்கமாவே சாடியிருக்காங்க. சுருக்கமா பெரிய சாட்டையா சாட்டிடுவோமா? கண்டிப்பா அப்படிதான் போடணும். சாட்டை வந்து சின்ன குழந்தையில இருந்து ஆரம்பிக்குது. பெண் பிறந்த உடனே பின்ன பிறந்துட்டா அப்படிங்கிறாங்க, முதல் ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் வந்து ஸ்கூல் போகும்போது பெண் பிள்ளைகளை வந்து என்ன சொல்றது, ரொம்ப தரம் தாழ்ந்த ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க ஃபர்ஸ்ட். செகண்ட், ஆண் பிள்ளைகளை வந்து தரம் உயர்ந்த படிக்க வைக்கிறாங்க. சரி, அதுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்து ரொம்ப படிக்க வச்சாலும் ஒரு உயரம் வந்த பிறகு உனக்கு கல்யாண வயது வந்து விட்டது, படிப்பை நிறுத்திவிடு, போதும். நான் அப்படி படிக்கிறதா இருந்தா சாதாரண காலேஜ்ல படிச்சுக்கோ, காசெல்லாம் செலவு பண்ண வேண்டாம், சுத்தமா அதே படிச்சுக்கோ அப்படின்றாங்க. சரி, நான் அதுலயும் முன்னேறி நான் வருவேன் அப்படின்னும் போது, ஆனா ஆண் பிள்ளையை அப்படி படிக்க வைப்பதில்லை. அவனுக்கு நிறைய டியூஷன், நிறைய இது எல்லாமே பண்றாங்க. ஆனா அவன் படிக்கிறது இல்லை, ஊர் சுத்திட்டு இருக்கான். நான் வந்து எல்லா ஆண் பிள்ளைகளும் சொல்லல, சில ஆண் பிள்ளைகளை சொல்றேன், சரிங்களா? இது வந்து 3வது ஸ்டேஜ். சரி, அதையும் தாண்டி நான் வந்துட்டேன். நான் ரொம்ப கம்மியா தான் படித்தேன், ஆனாலும் நல்ல வேலைக்கு நான் போயிடுறேன், ஓகேவா? ஆனா அடுத்தது முக்கியமான ஸ்டெப் ஒன்று இருக்கு. அது என்ன? கல்யாண மார்க்கெட். கல்யாண மார்க்கெட்ல வந்து பணம் இருந்தா மாத்திரம்தான் பெண்களுக்கு வந்து உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாராலன்னா சமூகத்தினால, குடும்பத்தினால இல்ல. சமூகம் வந்து ஒரு கட்டமைப்பை ஃபார்ம் பண்ணிடுச்சு. பெண் பிள்ளைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும், அவர்களுக்கு இத்தனைத்தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இவ்வளவுதான் பண்ண முடியும். இந்த சட்டங்கள்லாம் பெண்களுக்கு மட்டும்தான். அதை வந்து உடைத்தெறிந்தது முதல்ல யாருன்னா பெரியார். முதல்ல வந்து பெரியார். அடுத்தது அண்ணா. அதாவது
பெண்ணோட உரிமை கிடைச்ச உடனே பெண் பிள்ளைகளை அருமையாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. பெண்களையும் நம்ம சகோதரிகள், நமக்கு உதவி செய்வான். ஆனா இன்னும் ஒண்ணு முக்கியமான விஷயம், பெண் பிள்ளைகளை படிக்க வச்சீங்கன்னா அவங்க வந்து இந்த ஆண் பிள்ளைகளோட நல்லா பண்ணி சம்பாதிப்பாங்க. அவங்க குடும்பத்தை காப்பாத்துவாங்க. ஆண் பிள்ளைகள் அவங்க வைஃபோட போயிட்டே இருப்பாங்க. பெண் பிள்ளைகள் பண்ற பாசம் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பா மாறவே மாறாது. ஒரு பெண் பிள்ளை படிச்சா எல்லா அந்த குடும்பமே வந்து பெரிதாகும். அடுத்த சவால் எங்க ஆரம்பிக்குதுன்னா, குடும்பத்துல நல்ல குடும்பம் கிடைக்குமா கிடைக்காதான்றது அடுத்த ஸ்டேஜ் வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது. குழந்தைகள்னா அவங்க குழந்தைகள் இல்ல, அந்த பேரண்ட் பேத்திகள் பார்த்துக்கிறது வந்து ஃபைனல் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல பெண்களுக்கு வந்து பெரிய சவால். ஏன்னா நான் அந்த ஸ்டேஜ் தாண்டி வந்திருக்கேன். குடும்பத்துல குடும்பம் நான் சொல்றது வந்து சமூகம் வந்து ஆண்கள் தாத்தாக்கு வந்து அந்த கடமை கொடுக்கல, ஆயாக்கு தான் கடமை கொடுத்துருக்கு, பாட்டிக்கு தான் அந்த கடமை கொடுத்துருக்கு. தாத்தா வந்து ஓய்வு எடுத்துப்பாரு, அங்க போய் உட்கார்ந்து பாரு. பாட்டி ஓய்வு எடுக்க முடியாது, சரிங்களா? அந்த வயசு நினைச்சு பாருங்க, 60 வயதுல வந்து ஒரு பேரண்ட் பேத்திகளை பார்ப்பது வந்து நிச்சயமான கஷ்டமான, கண்டிப்பா அனுபவிச்சதுனால சொல்றேன், சரியா? அது ஒரு பெரிய கவலை. அடுத்தது கடைசி ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, இவ எல்லா கடமையும் முடிச்சுட்டா நிம்மதியா போயிட்டா அப்படின்னு யாருமே பாராட்ட மாட்டாங்க. இவளை பாரு, சரியா கல்யாணம் பண்ணல, நல்லா கல்யாணம் பண்ணல, பொண்ணை நல்லா கொடுக்கல, பையனை நல்லா கொடுக்கல, ஹஸ்பண்டை நல்லா பார்த்துக்கல, 1008 பிரச்சனைகள். இது யாருமே கணவனுக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறதே கிடையாது, எல்லாம் பெண்களை தான் நிறுத்தி. ஆனா நான் என்ன சொல்ல, சமூகம் சொல்லட்டும், ஓகே எல்லாத்துக்கும் நமக்கு தான் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, நமக்கு தான் பெருமை, ஓகேவா? எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சமூகம் இத்தனை கொடுத்தாலும் நமக்கு தான் சர்டிபிகேட் கொடுக்குது. ஸோ சமூகம் தான் எல்லாத்துக்குமே காரணம். பட் அதுல இருந்து வின் பண்ணி வரோம் இல்லையா, நம்ம தான் கிரேட். குடும்பத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படி சுத்தி இப்படி சுத்தி அங்க வந்து இங்க வந்து கடைசியில சமூகம் நமக்கு இந்த மாதிரி சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்குதுன்னு அருமையா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பேரு உஷா நந்தினி நின்று பேசுங்க. இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே கல்யாணம் பிரச்சனை சொல்றாங்க. ஆனா ஒரு பெண் வந்து பிறக்கும் போது எங்க வீட்டுல என்ன நினைச்சாலும் தெரியல என்னை பத்தி. ஆனா நம்ம என்ன நடந்தாலும் ஏதாவது சொல்லி திட்டிட்டே இருக்கு நம்ம பிறந்த வீட்லயே. திட்டிகிட்டே இருக்கிறீங்கம்மா, அதாம்மா பிரச்சனை. இப்ப குடும்பம் கல்யாணம் ஆனவங்க இஷ்டத்துக்கு நீங்க வேற என்னென்னமோ பேசுறீங்க, அந்த குழந்தை என்ன பேசும்? திட்டிக்கிட்டே இருக்கிறது தான் அது பெரிய சவாலா இருக்கு. பின்னால குத்தம் உட்கார்ந்து குத்தம். இதே மாதிரி எப்பதான் ஏதாவது திட்டிட்டே இருக்குது வீட்டுல. எதுக்கு திட்டுறாங்க? அது நம்ம என்ன செஞ்சா திட்டிட்டே தான் இருக்காங்க, காரணம் இல்லைனாலும். காரணமே இல்லாம திட்டுறாங்களா? அதுவே வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை தான். அது பெரிய பிரச்சனையா இருக்கு, பெரிய சவாலா இருக்கு உங்களுக்கு. சரிப்பா, வந்து பாப்பா இருக்கு. பெண்கள்னாலே சவால்கள் தாங்க. சவால்கள் இல்லாத பெண்கள் இருக்காங்களா? ஒரு குழந்தை 10வது படிக்கும் போது 1008 குடும்பத்துல இருந்து போன் வரும், எத்தனை மார்க், எவ்வளவு மார்க்குன்னு. அது இருப்பாரு, முதல்ல திட்டு ஆரம்பிச்சிச்சு, அடுத்து எவ்வளவு மார்க் எல்லாரும் கேட்பாங்க. மாமா, அத்தை, சித்தப்பா, சித்தி, பக்கத்து வீடு, எடுத்த வீடு, எல்லாம் அது ஒரு சவால். இதுல சமைக்க கத்துக்க சொல்றாங்க. அப்படியா? ஆமா. அம்மாவே யூடியூப்பை பார்த்து தான் சமைக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அம்மாவே யூடியூப் பார்த்து தான் சமைக்கிறாங்க. ஆனா நான் என்ன மாதிரி நீயும் யூடியூப் பார்த்து சமைக்க கூடாது, நீ நல்லா சமைக்கணும்னு நல்லா சமைமா, அந்த யூடியூப்பை பார்த்து சமைச்சு கெட்டு போகாத அப்படின்றாங்க. நல்ல அம்மாமா. சொல்லுமா. அவ்வளவுதானே, இது உனக்கு சவால் இல்லையா? உன்னோட மார்க்கை வந்து கேட்டு கேட்டு தொந்தரவு பண்றாங்க, சமைக்க சொல்றாங்க இல்லையா? ஏன்ப்பா இப்படி பண்றீங்க? வீட்டு வேலை செய்ய சொல்றாங்க, அது எவ்வளவு பெரிய சவால். படிக்கிறதே பெரிய சவால், இதுல வீட்டு வேலை செய்து இன்னும் பெரிய சவால். படிக்கிறதே எவ்வளவு பெரிய சவால். இந்த குழந்தைங்களுக்கு டீச்சர்ஸ் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல கொஞ்சம் அந்த பிள்ளைங்களை எல்லாம் வீட்டு வேலையை செய்ய சொல்லாதீங்கன்னு அந்த பேரண்ட்ஸ் கொஞ்சம் நீங்க தான் அட்வைஸ் பண்ணணும். வெரி குட் செல்லம். அடுத்து, இப்போ வீட்டுல பெண் குழந்தைங்க இருக்காங்க. பெண் குழந்தைங்க இருக்கிறப்போ நாங்கெல்லாம் ஒழுக்கமா தான் நல்லா பள்ளிக்கு போவாங்க, வருவாங்க. ஆனா அது ஸ்கூலுக்கு போறப்ப பார்த்து போய் யாரையும் பார்க்காத, யாரையும் பேசாத, எங்கேயும் நிற்காத, எதுவும் வாங்காத, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் பேசு. அதுவும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்டேட்டஸ் வச்சா ஏன் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க, அவங்க கூட சேராத, பார்த்து பழகு, இதெல்லாம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. எதுக்கு சொல்றாங்க? அது ஏன் சொல்றாங்க? ஏன்னா நாங்க பாதுகாப்பா இருக்கணுமா, அவங்க மேல அவங்களுக்கு அக்கறை அதிகம் சொல்றாங்க. அக்கறை தான். ஆனா நான் சொல்றேன், நான் தைரியமா தான் இருக்கேன்,
ஏம்மா உங்க டீச்சர் இங்க இருக்கிறாங்க, டீச்சர் அட்டாக் பண்ணிட்டீங்க. காலையில இருந்து டீ காபி போடுறேன், கணவரை எழுப்புறேன், மாமியாரை பார்க்குறேன், குழப்பி தள்ளிட்டாங்க. அந்த பாப்பா என்ன சொல்லுது பாரு, என்னை எந்திரிச்சு என்னை இப்படி என்னை தொந்தரவு பண்றாங்க அப்படின்னு. அது இல்லாம வந்துருவாங்க, யாரையும் பார்க்காத பேசாத. சொந்தக்காரங்களாம் வந்துருவாங்க. வந்த உடனே நல்லா சாப்பிட்டு நான் எங்களையும் சண்டை நல்லா இருக்கிற குடும்பத்தை சண்டை ஏற்கனவே ஓ, குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணு ஒரு கேள்வி இருக்கு தெரியுமா? நம்ம சொந்தக்காரங்க இருந்து அதுக்குன்னே வருவாங்க, அதை வேலை செய்வாங்க. அது வந்து போட்டுட்டு அதுவும் இல்லாம அப்பா அம்மா வந்து அவங்களோட பிரச்சனை என்கிட்ட சொல்லிட்டு எங்களும் அதே யோசனையில இருக்கு. படிக்கவும் முடியாது, இதுவும் யோசிக்க முடியாது. நாங்க பாட்டுக்கு உட்காந்து ஒரே மூலையில தான் உட்காந்து மாதிரி இருக்கும். அதனால படிக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ஆனா குடும்ப தலைவருக்கும் பிரச்சனை இருக்கு. அதுவும் இல்லாம குழந்தைங்களுக்கு மெயினா குடும்ப தலைவிகளுக்கு இருக்கு. அம்மா கேட்டுக்கோங்கம்மா, அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனைகள் இருக்கு. அதை விட பெரிய பிரச்சனை குழந்தைங்களுக்கு இருக்கு. அதனால அந்த குழந்தைங்களை முதல்ல நல்லா எல்லாரும் கவனிங்க. அருமைம்மா, அருமையா பேசுவீங்க. அம்மா வாமா, அடுத்துமா. 15 வயசுக்கு வரைக்கும் தான் ஆண்கள் இருக்காங்க, அப்புறமா பங்காளிங்க இருக்காங்க. எங்கேனா ஃபங்க்ஷன் போனாலும் சண்டை, எங்கேனா வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னாலும் சண்டை, வெளியே எங்கன்னா யார் பண்றது? ஆண்கள் பண்றாங்க மிஸ். சரிப்பா. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? சொந்தக்காரங்க அப்படி தொந்தரவு பண்றாங்க. சரி சரி. எங்க போனாலும் சண்டை 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 மிஸ். வீட்டுல ஒரே சண்டைப்பா, அதுதான், வேற ஒண்ணுமே இல்ல. வீட்டுல சொந்தக்காரங்க சண்டை தாங்க முடியல. வீட்டுக்கு போனா வாட்ஸ்அப் போன் எடுத்தா வாட்ஸ்அப்புக்கு போனா குரூப் ஸ்டடி இருக்கும், குரூப் ஸ்டடி போனா மிஸ் அம்மா நான் வெளியே போய் படிக்கிறேன் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க அவங்க வீட்டுல எவ்வளோ ஆம்பளை பசங்க இருப்பாங்களோ, நீ ரோட்ல போகும்போது எவ்வளோ ஆம்பளை பசங்க வருவாங்களோ, அவங்களெல்லாம் பார்த்துட்டு போவியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான், வெளியே போறப்ப பசங்களாம் இருக்கிறாங்க, ரொம்ப கேட்கறாம ஒரு அக்கறையோட தான் சொல்றாங்க. அது உங்களுக்கு சவாலா இருக்கு இல்லையா? ஆனா நீங்க அதெல்லாம் சமாளிச்சுட்டு தானே வர்றீங்க. நீ பாட்டுக்கு சொல்லிட்டு இருங்க, அவங்க வடகை வேலையை பார்ப்போம், வாட்ஸ்அப் என்ன பார்க்கணும், செல்ல பார்ப்போம், யார் என்ன சொன்னா கேட்கறது அப்படி இருக்கிறீங்களா? இல்லையா? கேட்குறீங்களா? நல்ல பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க. கொண்டாங்க. அடுத்தது இப்போ இந்த காலத்துல நைட்டு 12 மணி, அதை விட நைட்டு 10 மணிக்கு மேல பொண்ணுங்க தனியா வெளியே போக முடியுமா? அவங்களே பாவம் நைட்டு வேலை பார்த்துட்டு ஓட்டி வேலை பார்ப்பாங்க. எதுக்குன்னா எக்ஸ்ட்ரா சம்பளம் வரும். அதை பார்த்துட்டு நைட்டு சேஃப்டியா எப்பயாவது வெளியே சமூகம் வர முடியுதம்மா? எப்பயாவது வர முடியுதா? யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாதுகாப்பே நம்ம அப்பா தான். யாருக்கு ஃபோன் பண்றோமோ இல்ல, முதல்ல அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணுவோம். அப்பா வாங்க வந்து எங்க கூட்டு போங்கன்னா முதல்ல வருவாங்க, இல்ல ரெண்டாவது நம்ம அண்ணா, நம்ம கூட பிறந்தவங்க தான் வருவாங்க. எங்கேயாவது வெளியே போனா போதும், ஷால் போட்டு போ. எங்கேயாவது வெளியே போனா குனிஞ்ச தலை நிமிராம நட. பெத்தவங்க அப்படி சொல்றாங்க. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். குனிஞ்சு நடந்து ஒரு சிலர் சொல்றாங்க. சொசைட்டி மேலதான் என் மேல நம்பிக்கையே போச்சு. பெத்தவங்களுக்கு போச்சு. பெத்தவங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இருக்கு. சொசைட்டி பெத்தவங்களுக்கு குழந்தைங்க மேல நம்பிக்கை இருக்குமா? அந்த சொசைட்டி மேல நம்பிக்கை இல்லாதனாலதான் உங்களை எல்லாம் அப்படி கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறாங்க. அதான் அவ சொல்றான். வெரி குட், வெரி குட், நல்லா சொல்லப்பா. இப்போ நம்ம இப்போ சொன்ன மாதிரி ஒரு 10 மணிக்கு வந்தாலும் வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா வெளியில இருக்கவங்க பாத்தியா இவ 10 மணிக்கு வீட்டுக்கு வரா, எங்க போயிட்டு வராரோ அப்படின்னு பேசுவாங்க. அதுவும் இல்லாம நம்மளுக்கு அப்பா இல்லைன்னா அவங்க அம்மா கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்பாங்க. அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தா அவங்க அப்பா இல்லாம வளர்க்குறாங்க, அவங்க எப்படி வளர்க்குறாங்களோ அதுக்கு வந்து என்ன பண்ண போகுதோ அப்படின்னு அவங்க அம்மாக்கே அவங்க மேல நம்பிக்கை இருந்தாலும் அவங்க வீட்டுல அவங்க வெளியில இருக்கிறவங்க சொந்தக்காரங்க இவ என்ன பண்ணுவாரோ இவ படிப்பாளோ, இவ படிச்சா எங்கேயாவது வெளியே போய் படிச்சாலும் என்ன வெளியில போய் படிக்கிறாளோ இல்ல என்ன பண்றாளோ அப்படின்னு சொசைட்டி வந்து உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா? உங்களுக்கு அந்த பெரிய சவாலா இருக்கு. வீட்டுல எதுவும் சொல்லலைனாலும் வெளியில வந்துட்டு இப்படி பண்றாங்க அப்படி ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. அருமை, அருமைமா. அடுத்துமா, இப்போ எனக்கு ஏதாவது நான் வந்துட்டு பைலட் ஆகணும் அப்படின்னா பாடி ஃபிட்னிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வீட்டில் கூட ஓகே சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த வெளியே இருக்கவங்க அச்சுச்சோ அதெல்லாம் பசங்க தான் பண்ணணும், பெண்கள் எப்படி பண்ணுவாங்க, இவங்க வீட்டில் கூட அப்படியே அலோவ் பண்ணுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டையும் தப்பா பேசுவாங்க. அது மட்டும்
அவங்களையும் தப்பா பேசுவாங்க. ஏன் அவங்க எல்லாம் அதை பண்ணக்கூடாதா அப்படின்னு தான் கேட்கணும். ஏன்னா சமுதாயம் வந்து இப்பெல்லாம் வந்து அச்சுட்டோ அதெல்லாம் அவங்க மட்டும் தான் பண்ணணும், இதை மட்டும் தான் பண்ணணும். இந்த சமுதாயமே நிர்ணயிச்சுக்குது இவங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உங்க குடும்பத்தையும் அவங்க திட்டுறாங்க, உங்களையும் சத்தம் போடுறாங்க இல்லையா? இப்போ ஏதாவது ஒரு வந்துட்டு ஏதாவது சாதிக்கணும் வராங்கன்னா அவங்களை ஃபர்ஸ்ட் தட்டி விடுறது இந்த சமுதாயம் மட்டும்தான். அதுவே வந்துட்டு இவங்கெல்லாம் எதை வந்து இவங்கெல்லாம் என்ன போய் சாதிக்க போறா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் பேசுறாங்க. அப்படி பேசுறாங்க. இந்த சமுதாயம் வந்து சாதிக்க விட மாட்டேங்குது அப்படின்னு அந்த குழந்தை ரொம்ப கவலைப்படுது. அடுத்ததாக மாலை. தெரியாத கிருமியை விட தெரிஞ்ச கிருமிக்கு தான் வலி அதிகம். என்னோட எதிரணியில இருந்த அக்கா சொன்னாங்க, நீங்களாம் ஒரு மாமியாருக்கே அப்படி சொல்றீங்க, நாங்களாம் வெளியில எத்தனை மாமியார பாக்குறது, அந்த மாமியார் சரியில்லைன்னா நீ வேலையை விட்டுருவமா, எங்க மாமியார் சரியில்லைன்னா மாமியார விட முடியுமாமா, குடும்பம் வீணா போயிருமா. அப்ப சவால் யாருக்கு? எங்களுக்கு தான். காலையில எழுந்திரிச்சதுல இருந்து தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு வச்சு என்னதான் வகை வகையா டிஃபன் செய்யுங்க. காலையில ஒரு டிஃபன், மத்தியானத்துக்கு ஒரு லஞ்ச், வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து நைட்டுக்கு ஒரு டிஃபன் செஞ்சு வச்சாலும் நல்லா இல்லைன்னு சொல்ற ஆட்கள் இருக்காங்களா இல்லையா? குடும்பம் நல்லா இருக்கிறதுனால சமூகத்துல வந்துட்டோம். அதுக்காக இன்னைக்கும் குடும்பத்துல கஷ்டப்படுற பெண்களை நம்ம மறந்துடக்கூடாது. இல்ல நம்மளாம் வின்னிங் பர்சன் தான். ஆனா நம்மள மாதிரி எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்க சார்பில் நம்ம பேசுறோம்னு நினைச்சுப்போமே, ஏன் நமக்கு கவலைன்னு நினைக்கணும்? அதே மாதிரிதான் அம்மா சொன்னாங்க, பெண் குழந்தை பிறந்தாலும் கஷ்டம், பெண் குழந்தைய சரியா வளர்க்கலனாலும் கஷ்டம். நான் சொன்ன அதேதான் தெரியாத கிருமின்றது. தெரியாததுதான், தெரிஞ்சே கிணத்துல குடும்பத்துக்குள்ளதான். கல்யாணம் பண்ணா இத்தனை பிரச்சனை இருக்கு, ஆனா நம்ம கல்யாணம் பண்ணாம இருக்குமா? அதுதாங்க நம்ம லைஃப். சவாலை முறியடிக்கணும், அதாங்க பெண்மை. பெண்மைக்கு அதிக சவால் குடும்பத்துல. குடும்பத்துல இருக்கிறவங்களை நீங்க ஸ்டடி பண்ணுங்க, வெளியில எவன் வந்தாலும் நமக்கு சக்தி தானா பிறக்கும். இல்லம்மா, அது போட்டாங்களே ஒரு போடு. குடும்பத்துல முதல்ல சரி பண்ணிட்டு வந்துருங்கம்மா. சவால் சமூகத்துல இருக்கிறத சமாளிச்சிடலாம். அம்மா இப்ப லலிதா அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். விழிகள் நட்சத்திரங்களை வருகினாலும் விரல்கள் ஜன்னல் கம்பிகளோடு தான் என்று நான் மேத்தாவினுடைய கவிதையை அருமை அருமை அப்படி இல்லை. அருமையான கவிதையோட இந்த சமூகம் அப்படி இல்லை. நம் பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்தில் அமர்ந்து எல்லா பிரச்சனையும் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதனால சமுதாயத்தை குறை சொல்லாமல், ஒரு குறை இருந்தால் நம்ம 10 பேர் சேர்ந்து போய், நாங்களாம் அப்படி தான் செய்கிறோம், புதுவையில் அப்படி தான் செஞ்சிட்டு இருக்கோம், இப்பயும் செய்கிறோம். தண்ணி வந்துருச்சு இவ்வளோ தூரத்துக்கு, எல்லாம் வீட்டு வாசல் நின்று என்ன பண்ணுறது, வாங்க எல்லாம் மினிஸ்டர் வீட்டுக்கு போகலாம். எத்தனை மணிக்கு இப்படி பேச்சா கேட்காது, அதெல்லாம் ஓடும் தண்ணியில். இப்படி கையை காமிச்ச 10 மணின்னு சொல்லிட்டு 2 வரலையும் எல்லாம் 10 மணிக்கு ஒன்று சேர்ந்து மினிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு வரதுல தண்ணி குறைஞ்சிருச்சு. அது போல் நம்ம சமுதாயத்தை குறை சொல்லாமல் எல்லாரும் சேர்ந்து அந்த குறையை நீக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதான் முழு முயற்சி. சமுதாயத்துல சவால் இருக்கு, சவால் இருக்குதான், கண்டிப்பா இருக்கு. தனியா வந்து செயல்பட முடியாது, கூட்டா இருந்தா கண்டிப்பா வெற்றி. அருமை அருமை அருமை, கைத்தட்டுங்க. எவ்வளவு அருமையா ஒரு சிம்பிளா ஒரு நமக்கு ஒரு கான்செப்ட் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. இதுதான் எல்லாரும் மனசுல இருக்கணும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டா கண்டிப்பாக அந்த வெற்றியை பெற முடியும். சவால்கள் இருக்க தான் செய்யுது. எப்படி ஒரு புதுச்சேரியிலிருந்து அம்மா வந்திருக்கிறாங்க, இவங்களுடைய சின்ன மாமியார். நம்ம இந்த மகளிர் சங்கமம் நடக்குதுன்னு சொன்னோன்னே அவங்கள நான் கூப்பிடக்கூட இல்லை, அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இந்த இதில் கலந்துக்கணும்னு வந்து எவ்வளவு அருமையான ஒரு கருத்து சுருக்கமாக சொன்னாங்க பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட ஒரு சவால், அவங்க அனுபவத்தையும் சொல்லிட்டாங்க. அந்த தண்ணியில் எவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த ஜனங்கள். எங்களுக்கு ரோடு இல்லை, தண்ணி வசதி கிடையாது, இன்டீரியர் ஏரியா நாங்கள் போனது. எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணி 10 பேரை சேர்த்து இப்போ பைப்பு போட்டோம், ரோடு போட்டோம், எல்லா டியூப்லைட் போட்டோம் தெருவில். எல்லாரையும் கோஆப்ரேட் பண்ணி வாங்க, உங்களுக்கும் வெளிச்சம் தெரியும் இல்லையா, வரலன்னு சொல்கிறவங்களை கூப்பிட்டு கம்பல் பண்ணி இதில் ஒரு கை கொடுங்க, நீங்கள் ஒன்றுமே பேசான கூட வந்து நில்லுங்க, நாங்கள் எல்லாம் வந்துட்டோம்னு சொன்னாலே இந்த தெருவுக்கு நமக்கு மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குறையெல்லாம் எங்கள் மினிஸ்டர் வந்து தீர்த்து வச்சார். அதனால் எல்லாம் கூட்டாக சேர்ந்து நம்மளோட கஷ்டத்தெல்லாம் நம்ம நீக்கலாம். ஒருத்தர் தனியாக வந்து தனிமைப்படுத்தி சரியில்லை குறை சொல்கிறத நிறுத்துவோம். அருமை அருமை, அம்மாவுக்கு கைத்தட்டுங்க எல்லாரும். அடுத்ததாக தமிழ்ச்செல்வி, கொஞ்சம் சுருக்கமாக. எனக்கு வந்து குடும்பத்தில் தான் பிரச்சனை. சொல்லுங்க.
இந்த புத்தக திருவிழா ஒரு மாசமா எங்க மாமா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு ஒரு மாசமா அவங்க மாமா கிட்ட பெர்மிஷன் கேட்டு இன்னைக்கு தான்ப்பா அவர் வெளியே விட்டுருக்கிறாரு. அன்னைக்கு கோலப்போட்டிக்கு ஒரு நாள் விட்டுட்டாரு. அன்னைக்கு போய் நல்லா திட்டு வாங்கினேன். அச்சோ, இது போராட்டம் பண்ணி தான் நான் வந்திருக்கேன். பவானி அக்கா அவங்க தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. நான் வந்து வெளியில் உள்ளவங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் வீட்டில் என்னை எங்கேயுமே அனுப்புறதில்ல. இது செய்யாத அது செய்யாத. நான் அம்மா வீட்லேயும் கட்டி வச்சு வளர்த்தாங்க. இங்கேயும் வந்து எதையுமே சாதிக்க விடாமல் செய்கிறது எனக்கு குடும்பம் தான். குடும்பம் அருமையான ஒரு அனுபவத்தை இங்கே சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயம் இதெல்லாம் சரியாகும். ஏன்னா அது நம்மளுடைய சேலஞ்ச் இல்லையா, அதெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிச்சிருவோம். அடுத்ததாக பவானி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது நிறைய பேர் சொல்கிறீங்க வீட்டில் பிரச்சனை இருக்குது, இருக்க தான் செய்யும். சவால்கள் வீடுகளில் இருக்கும், அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். அதை கூட தாண்டது ஈஸிங்க. இப்போ சின்ன தண்ணியாக இருந்தால் அப்படி நம்ம தாண்டி வந்துடலாம். ஆனால் பெரிய ஒரு ஆறோ குளமோ கடலாக இருந்தால் எப்படி தாண்டுறது? அதை தான் நாங்கள் சமூகம்னு சொல்கிறோம். வீடுகளில் இருக்கிற பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள், குட்டி குட்டி ஸ்பீட் பிரேக் மாதிரி தாண்டி வந்துட்டே இருக்கலாம். ஆனால் பெரிய பூகம்பமாக ஒரு வேல்கனோவாக இருக்கிறது இந்த சமூகம் மட்டுமே. பல பிரச்சனைகள் சமூகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல பிரச்சனைகளை தாண்டி இன்னைக்கு நம்ம மனித சமூகம், பெண்கள் சமூகம் இருக்கு அப்படின்னா உடன்கட்டை ஏறுதல், மேடம்க்கு தெரியும், உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற பெரிய சவாலை என்னைக்கும் நம்ம எல்லாம் ஒரு கூட்டு முயற்சியில வந்து தாண்டி வந்திருக்கோம் இல்லையா? பெண் சிசு கொலை, கருத்தம்மா படம் இன்னைக்கு கூட டிவியில போட்டு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். கருத்தம்மா படத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பெண் குழந்தை அப்படின்றது சமூகமே எதிர்க்குதுங்க. எதிர்த்த ஏதாவது ஒரு வில்லேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க உங்க வீட்டுல பொண்ணு பிறந்தா அதை வந்து நீ வந்து காப்பாத்தாத. பெண் சிசு கொலையை ஆதரிக்கிறது அப்படின்றது இந்த சமூகம் தான். சமூகம் வந்து ஒண்ணுமே வந்து அப்போஸ் பண்றது இல்ல. அப்ப அந்த பெண் சிசு கொலையை தாண்டி வந்தோம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா குழந்தை திருமணம் கிருஷ்ணகிரியில, தர்மபுரியில, எங்கெங்கேயும் நான் போல நம்ம மாவட்டத்துல இன்னைக்கும் குழந்தை திருமணம் நடக்குது அப்படின்னா அதை ஃபேமிலியில உள்ளவங்க வந்து நடத்தி வைக்கிறாங்கன்னா அதை தடுக்கிறது சமூக ஆர்வலர்கள் இல்லையா? அப்ப அந்த சமூகத்துல உள்ள பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா குழந்தையை படிக்க வைக்காத. வெளியில இருக்கிறவங்க தான் சொல்றாங்க உன் குழந்தையை படிக்க வைக்காத, எங்கேயாவது வழி மாறி போயிடுவா, நிறைய அறிவை வளர்த்து விடாத, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி படிக்க வைக்காத அப்படின்னு சொல்றது வெளியில இருக்க சமூகம். அப்ப இந்த சமூகத்துல இருக்கிற அத்தனை சவால்களையும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு சவால்கள் அதை தாண்டி தான் இன்னைக்கு பெண்கள் அத்தனை பேரும் நாம வந்து வெளியில இருக்கோம். குடும்ப சவால்கள் பெரிய விஷயமே கிடையாதுங்க. சமூகத்துல ஈஸியா சமாளிச்சிடலாம். சமூகத்துல உள்ள சவால்களை சந்திக்கிறது தான் ரொம்ப பெரிய டாஸ்க். நான் ஆபீஸ்ல வேலைக்கு போறேன், என் பக்கத்துல ஒர்க் பண்ற ஒரு ஜென்ஸுக்கு கொடுக்குற சேலரி எனக்கு கொடுக்குறாங்களான்னா இல்ல, ஒரு பொண்ணு தானே கம்மியா கொடுத்துக்கலாமே வாங்கிக்கட்டும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதே மாதிரி வேலை பார்த்தோம் அப்படின்னா ஆண்களுக்கு கொடுக்குற வேலையை விட பொண்ணு தானே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்தா கூட இருந்து பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரியான ஒரு பார்வை இன்னைக்கும் சமூகத்துல இருக்கு. இப்ப எங்கேயாவது டிராவல் பண்ணி போறோம் அப்படின்னா கூட ஒரு சமூகத்துல ஒரு பெண் வந்து சுதந்திரமா டிராவல் பண்ணி போயிட்டு வர முடியுதா? எவ்வளவு பிரச்சனைகள். ஆசிட் எடுத்து ஊத்துறாங்க, லவ் வந்து ப்ரப்போஸ் பண்றாங்க, அது சிங்கிள் ப்ரப்போஸா இருந்தா அப்போஸ் பண்ணிட்டு ஆசிட் ஊத்துறாங்க. இதெல்லாம் வெளியில இருந்து தானங்க ஊத்துறாங்க. வீட்டுல வந்து என்னதான் திட்டினாலும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் ஒரு இணக்கம் இருக்கும். நைட்டு சமாதானம் ஆயிடுவோம், மறுநாள் சமாதானம் ஆயிடுவோம். சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள் இன்றைக்கும் சவால்களாகவே இருக்கிறது. அருமை அருமை. இந்த சமூகத்தில் நடக்கிற அத்தனை அவலங்களையும் ரொம்ப அருமையாக இங்கே விளக்குனாங்க பவானி. இப்போ சமூகத்தில் எல்லாரும் அருமையாக பேசிட்டீங்க, எல்லாருமே அருமையாக பேசினாங்க. உண்மையிலே இவர்களுக்கு ஒரு கைத்தட்டி அனைவரையும் நாம் வாழ்த்து தெரிவிக்கலாம். இந்த குழந்தைகள் ரொம்ப அருமையாக எல்லாருமே பேசினாங்க, இயல்பாக பேசினாங்க. சமூகத்திலா குடும்பத்திலா அப்படின்னு பார்க்குறோம். குடும்பத்தில் இருக்க தான் செய்யுது, எத்தனையோ அந்த உறவுகளை எல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் அனுமதித்தால் தான் இந்த சமூகத்தில் வர முடிகிறது என்பதெல்லாம் உண்மைதான். சமூகத்தில் ஏகப்பட்ட சவால்கள் இருக்கிறது, அதையெல்லாம் தாண்டிதான் அந்த பெண் ஜெயிக்கிறாள். பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமாடா என்று பாரதியார் பாடினார் இல்லையா? எப்படி அப்பயே பாடியிருக்கிறார் இந்த பெண்மை வாழ வேண்டும் என்று. அப்படி இன்றைக்கு பார்த்தால் பாரதியார் உங்களை எல்லாம் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ சந்தோஷமா இன்னும் எத்தனை கவிதைகள் பற்றி எழுதியிருப்பாரு. நம்மலாம் அடிமைப்பட்டு கிடந்த காலத்திலேயே அவ்வளவு அருமையான கவிதைகள் எழுதிய அவர் இன்று பார்த்தால் அவரே கூத்தாடுவார். இந்த பெண்கள் இந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறது என்றால் அது குடும்பத்தில் இருக்கிற சவால்களும் அதிகம், சமூகத்திலும். இதையெல்லாம் தாண்டி எப்படி வந்தாங்கன்னு ஒரு சின்ன ஒரு நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். அந்த சொல்ல போகிற விஷயத்தை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எதில் சவால் எப்படி என்னன்னு. 10 டயர் உள்ள வண்டி, லாரி 10 டயர், அதை வந்து ஒரு பெண் ஓட்டுறா. அவள் வந்து ரொம்ப ஒரு ஏழை
சமூகத்தை சேர்ந்தவள். ரொம்ப உடலெல்லாம் மெலிந்த ஒரு பெண். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க, ஞாபகம் வருதான்னு தெரியல. அவங்க கணவருக்கு கால் அடிபட்டுடுச்சு, அவரால் அந்த ஓட்ட முடியலை. இந்த பொண்ணு கற்றுக்கிட்டு ஓட்டுறா. அவளுக்கு குழந்தைகள்லாம் இருக்குது, ஒரு மிடில் ஏஜ்னு வச்சுக்கோங்களேன், 40 வயசுன்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் அந்த சவாலை எடுத்துக்கிட்டு அந்த லாரியை ஓட்டுறா அந்த பெண். எனக்கு உண்மையிலேயே அந்த செய்தியை பார்க்குறப்போ உடம்பே சிலிர்த்து போயிருச்சு. என்ன இப்படி இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். நான் லாரி மேலே அந்த உட்காந்துக்கிட்டு எனக்கு இந்த சமூகம்லாம் எந்த அங்கீகாரமும் தரல. அந்த பொண்ணு பேசுது நியூஸில், அவங்க இன்டர்வியூ எடுக்கிறப்போ கேட்குறாங்க, இவ என்ன பெரிய லாரி ஓட்ட போறாளா, இவ இருக்கிற இதுக்கு இவ லாரி ஓட்டி என்னத்தை கிழிக்க போறா, அந்த வார்த்தை கிழிக்க போறாங்கிற வார்த்தையே அந்த பொண்ணு அந்த இதில் பேசுறாங்க. இவ என்னத்தை கிழிக்க போறா, அப்படிலாம் என்னை பேசினாங்க, இந்த சமூகம் என்னை பேசிச்சு அப்படின்னு சொல்றா. அவன் கணவர் பக்கத்துல இருக்கிறாரு. அவளா கத்துக்கிட்டா, அவளா எல்லாமே செய்யறா, இப்ப நல்லா போயிட்டு இருக்கிறா. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, என் மனைவியை பார்த்து எனக்கு பெருமையா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு யாரும் எதுவும் இந்த அரசாங்கமோ யாரும் எதுவும் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, என் குழந்தைங்களை நான் காப்பாற்றணும், என் கணவரை நான் காப்பாற்றணும், அதனால நான் போறேன். இது கதை அல்ல. சேலத்துல செல்வமணி என்ற ஒரு பெண்மணி லாரி ஓட்டி கொண்டு இருக்கிறார். எவ்வளவு 10 டயர் லாரி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 10 டயர் லாரியை நான் ஓட்டுறேன், எப்படிப்பட்ட ஹெவி வெஹிக்கிள் அது. அதை ஓட்டி அந்த பொண்ணு இந்த குடும்பத்தை இன்னைக்கு காப்பாத்திக்கிட்டு இருக்கிறா. ரொம்ப மகிழ்ச்சியா பேசுறாங்க அந்த பொண்ணு. வருத்தப்பட்டோ அழுதோ எதுவுமே பேசல. நான் இதுக்கு என்ன முடிவு சொல்ல போறோம், குடும்பத்திலா சமூகத்திலா என்ன சொல்லலாம்னு நினைக்கிறப்போ அந்த செய்தியை நான் பார்க்குறேன். அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன். அவ ஒரு வார்த்தை சொல்றா, எத்தனை சவால்கள் வந்தாலும் நான் அதெல்லாம் சமாளிச்சு அவங்களுக்கு நான் சவால் கொடுப்பேன். அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை நான் சொல்லலை, அந்த பொண்ணு சொல்றா. இந்த சமூகத்தை குடும்பம் எல்லாத்தையும் பொதுவா சொல்றா, இத்தனை சவால்களை என்ன சந்திக்க வச்சாங்க இல்லையா, இவங்களுக்கு நான் சவால் கொடுப்பேன், நான் சவால் கொடுக்க, நான் சேலஞ்ச் பண்றேன்னு அர்த்தம். நான் சவால் கொடுக்குறேன், நான் வாழ்ந்து காட்டுவேன், என்னால வாழ்ந்து காட்ட முடியும்னு ஒரு ஏழை பெண்மணி பேசும் பொழுது நம்மால ஏன் முடியாது? நம்மளால முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? நம்ம கண் முன்னால இருக்கிற ஒரு உதாரணம் அந்த பொண்ணு. எந்த கதைகள்லையும் படிச்சு நான் சொல்லல. சேலத்துல இன்னைக்கு நமக்கு முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பெண்மணியை பத்தி நான் சொல்றேன். அதை தான் இந்த இதுல இந்த விழாவோட இந்த நிகழ்வோட ஒரு தீர்ப்பா நான் உங்ககிட்ட நான் வைக்கணும்னு விரும்புறேன். குடும்பத்துல தான் அதிகமா இருக்கு, சமூகத்துல தான் அதிகமா இருக்குன்னு எதையோ ஒன்று சொல்லிட்டு போறது தீர்ப்பு கிடையாது. அது திரும்பவும் நமக்கு மாறும், அந்த தீர்ப்பு மாறும், வேற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த பொண்ணு சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ஒரு தீர்ப்பா எனக்கு பட்டுச்சு. நிஜமாவே இந்த சவால்களுக்கெல்லாம் நான் சவால் விடுகிறேன் அப்படிங்கிறா. அதே போல இந்த குடும்பத்தில் அதிக சவால்கள் என்று பேசிய நீங்கள் வெற்றி பெற்றவர்கள், அந்த குடும்பத்திற்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதிக அதுக்காக சண்டை போடக்கூடாது. அவங்ககிட்ட போய் மாமனார் மாமியார் மேடம் சொன்னாங்க, நாங்கள் போய் நாளைக்கு ஈவினிங்கே போய் சண்டை போட்டுறாதீங்க. சவால்கள்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஜெயிச்சு காட்டணும். அவங்களுக்கு மேலே அவங்க உங்களை பார்த்துப்பா நிமித்து பார்க்கணும், இப்படிப்பட்ட பெண்ணா அப்படின்னு. அதே போல சமூகத்திற்காக இங்கு அமர்ந்திருக்கும் இவர்கள் சமூகத்தில், அலுவலகத்தில், கல்லூரியில், எல்லா இடங்களிலும் இவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். இந்த சவால்களை நீங்க என்ன செய்யணும், நீங்க சவால் விடணும். அவங்களுக்கு நீங்க என்ன செய்யணும், நீங்க சவால் விடணும். இந்த தலைப்பை நல்லா கவனிச்சீங்களா? குடும்பத்திலேயே சவால் இருக்கு, சமூகத்திலே. எதுல சவால் இருக்கு, குடும்பத்திலேயா சமூகத்திலேயா நான் கேட்கல. அதுதான் முக்கியம். நல்லா கவனிங்க, எதில் சவால் இருக்கிறது, குடும்பத்திலா சமூகத்திலானா ஒன்றுல இல்லைன்னு அர்த்தம். ஒன்றுல இல்லவே இல்லை, நாங்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தப்பிச்சுக்கலாம். ஆனால் நம்ம தப்பிக்கவே முடியாது. ரெண்டுலையுமே நமக்கு சவால் இருக்கு, இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. அதிக சவால் எதுங்கிறப்போ எதை நம்ம அதிகமா அனுபவிக்கிறோமோ அவங்க மனநிலையில இவங்க சொல்றாங்க. இவங்க அதிகமா அனுபவிச்சிருக்கிறாங்க, இவங்க குடும்பத்துல அதிகமா அனுபவிச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு பெண்ணா அந்த செல்வமணி என்ன அனுபவிச்சிருக்கிறா, இந்த சமூகத்திலே அனுபவிச்சிருக்கிறா, குடும்பத்திலேயும் கேவலமா பேசியிருக்கிறாங்க. நீ ஒரு பொம்பளை, நீ போய் இது ஓட்டுவியா, லாரி ஓட்டுவியான்னு சமூகமும் கேட்டிருக்கு, குடும்பமும் கேட்டிருக்கு. ஆனா அதை எதிர்த்து அவ சவால் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறா இல்லையா, அதுதான் அந்த பெண்ணுக்குரிய சவால். அதனால எத்தனை சவால்கள் நமக்கு வந்தாலும், அது குடும்பத்தில் இருக்கட்டும் சமூகத்தில் இருக்கட்டும், நாம் சவால் விடுவோமா வேண்டாமா?
கண்டிப்பாக நாம் சவால் விடுவோம். சவால் விடுவோம் என்றால் என்ன? சாதிச்சு காட்டுவோம். நம்மால முடியும், ஜெயிக்க முடியும், இன்னும் மேல மேல அடுத்த தளத்துக்கு நம்மளால செல்ல முடியும் என்று அருமையான இந்த ஒரு நிகழ்வை எங்களுடன் இணைந்து நடத்தி கொடுத்த அனைத்து மகளிருக்கும், அருமையாக கேட்டு எங்களை வாழ்த்தி கைத்தட்டி பாராட்டிய உங்கள் அனைவருக்கும் மகளிர் சங்கமம் சார்பில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இன்னும் நீங்க சாதிக்கணும், அடுத்த முறை அடுத்த லெவல்ல இருந்து நீங்க பேசணும். நன்றி.